வணக்கம் சார். நான் ஸ்ரீதர், இப்போ கிருஷ்ணகிரி. 3 மாதமாக மருந்து எடுக்கிறேன். எனக்கு ஃபிட்ஸு 10 வருஷமாக இருந்துச்சு. இப்போ 3 மாதம் சாப்பிட்டதுலேருந்து ஃபிட்ஸ் வரதில்லை சார். முன்னெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். படிச்சுட்டே இருக்கும்போது மைண்ட் ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டு ஜாம் மாதிரி ஆகி அப்படியே மயங்கி விழுந்துருவேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு நினைவு எதுவுமே இருக்காது. இப்போ 3 மாதமாக எதுவுமே வரதில்லை சார். நல்லா இருக்குது சார். டிஎன்பிசி டிஎன்பிசி படிச்சு. சூப்பர், வாழ்த்துக்கள். கைத்தொழுங்க சார். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சார். ஓகேவா? எந்த சூழ்நிலையில் என்னைக்கு உங்களுக்குள்ள மனசுக்குள்ள இவ்வளோ வலிமையும் தைரியம் உங்களுக்கு வந்துச்சு, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. டிஎன்பிசி என்ன எழுதுறீங்க? இப்போ குரூப் 2 எழுத போகிறோம் சார். எழுத போகிறீங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. நல்லா இருக்கு போகிறதுக்கு போ, நல்லா வந்துச்சு. மேலே கூப்பிட்டாங்க. ஆக இப்போ தான் நானே பார்க்குறேன். நிப்பாட்டுங்க, கை தூக்குங்க, கை தூக்குங்க. அப்படி எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஆமாங்க சார், இருந்து பார்த்தேங்க சார். பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நானே எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு வந்தேன். இவ்வளோ இதாக இருக்கிறதே நல்லா போகுதுங்கும் போது நம்ம பாப்பாவுக்கு நல்லா போகும் அப்படின்னு தான் கூட்டிகிட்டு வந்தேங்க சார். கிரேட் சார். ஸ்டன் ஆகிட்டேன் நான். ரொம்ப செதிலாக பார்த்தேங்க சார் போன மாதம். நான் அப்பா என்ன பேசுறதுன்னு தெரியலிங்க சார் எனக்கு. அப்படியே க்யூராக காலில் இப்போ காமிக்கிறார் இல்லைங்க சார், அந்த மாதிரி இருந்ததுங்க சார். ஒரு ஃபேஸ் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க, கீழே காலில் இருக்கு பார்த்தியா? இந்த மாதிரி உடம்பு ஃபுல்லு முகமெல்லாம் இருந்துச்சு 1 மாதத்துக்கு முன்னாடி. பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குப்பா? உடம்பு முழுவதும் இதே மாதிரியே இருந்ததுங்க. காலில் கருப்பு கருப்பாக இருந்ததுங்க. சார்கிட்ட கூப்பிட்டு வந்தேங்க. கூப்பிட்டு வந்தோடனே சார் சொன்னாப்புல, உங்கள் இறைவன் இங்கே வந்ததுக்கு உங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நானும் சரி சார் மருந்து கொடுத்தாங்க. மருந்து வாங்கிட்டு போய் கொடுத்தோம், கண்டினியூவாக கொடுத்தோம். சார் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம். ஒரு 25 நாள் தான் மருந்து கொடுத்தோம் கரெக்டாக. ஆனால் பையனுக்கு எவ்வளோ பரவாயில்லைங்க. அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறேங்க, சாருக்கு நன்றி. அல்லாவுக்கு நன்றி சொல்லுங்க. 25 நாளையில் எவ்வளோ மாற்றம் பாருங்கள். இதெல்லாம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கூட குணப்படுத்த முடியாது சார். நான் இத்தனைக்கும் நான் ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னா, மனசுக்குள்ள அவ்வளோ வேதனைகள் பாவம். ரைட், முடிஞ்சது செய்வோம், அவ்வளோதானே. வந்து பார்த்தப்பா அடல்மே தெரியலைங்க. இப்போ நீங்கள் சொன்னது தெரியுது. ஒருத்தர் செயின் கூட அள்ளி கொடுத்தாரு, உங்கள்கிட்ட கோல்டு செயின் ஃப்ரீயாக கொடுத்தாரு உங்களுக்கு வச்சு சொல்லி. நீங்கள் வேணான்னு சொல்லி கொடுத்தீங்க. நான் ஃப்ரீயாக பண்ணுறேங்க, எல்லாம் ஃப்ரீங்க. பார்க்கலாமா? என்ன வயசாச்சு குழந்தைக்கு? 9 வயசு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வாடத்துங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனுடைய எனர்ஜி டோட்டலாக இல்லைம்மா. பா, பேர் என்ன குட்டிமா? ஐ அழகா பேசுறியே. சட்டை கழட்டு. ஸ்கூல் போறியா? என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீ? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இது அழகாக கவலையே பட வேணாம் சார். இதை விட மோசமாக ஒரு முஸ்லீம் வந்து மயிலாடுதுறையில் எல்லாருமே பார்த்துக்கேன் சார். கடைசி இன்னைக்கு தான் பார்த்துட்டேன். உங்களை தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் டாக்டர் எல்லா டாக்டரையும் பார்த்துக்கேன் சார். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் எல்லா இடத்தையும் வித்துட்டு வாடகையில் இருக்கேன் சார். இப்போ என்னால் புரியல சார். என் லைஃப் இருக்கும்போது அவனை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் சார் எங்கள் உள்ள கடைசியாக வந்துருக்கேன் சார். எனக்கு பைசா வேணாம், விடுங்க சார். பைசா இல்லை சார். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த குழந்தைய நான் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, யார் சார் பார்ப்பாங்க? அழகாக கவலையே பட வேணாம் சார். நமக்கு இருக்க பிரச்சனையா சார்? இந்த குழந்தைய பாருங்கள் சார். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு நான் 150 1000 பேர்த்த நான் பார்க்குறேன் சார். நான் கண்ணீரோடு பார்த்துட்ருக்கேன். நான் திரும்பிடா குட்டிமா. இந்த குழந்தை எப்படி மட்டும் மாறுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க என்கிட்ட. நீங்கள் பேர் என்ன? ஓகேடா சொல்லலாம், போடா ஓகேடா. ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் எனக்கு 5 பைசா எனக்கு வேண்டாம். சரியா? எல்லாமே சரியாயிரும். ஐயோ ப்ளீஸ் வேணாம், ஒன்றும் வேணாம் சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உண்மையிலேயே நான் வந்து உங்களை தலை வணங்குறேன். நிமிஷம் கொடுங்களேன் சார். சார் வந்து உங்கள் பேர் என்ன? முகமது அலி.
நான் தினமுமே நான் வந்து டெய்லி நான் படுக்கும் பொழுது திருக்குரான் படிக்காமல் நான் படுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நபர்களுக்கு நான் சொல்கிறதே என்ன அப்படின்னா, திருக்குரான் தயவு செய்து படிங்க. ஒவ்வொருத்தருமே நமக்கு வாழ்ந்து காட்டி, அதாவது கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து உணர வைத்த பெருமகனார், நபிகள் பெருமகனுடைய ஹதீஸும் சரி திருக்குரானையும் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாதுங்கிறத நான் உணர்ந்து இன்றைக்கி என்னுடைய வெற்றிக்கு காரணமே திருக்குரான் தான். ஓப்பனாக பேசுகிறேன். நான் திருக்குரான் படிக்காமல் நான் படுக்கவே மாட்டேன். இன்றைக்கி கூட வரும்போது காலைல படிச்சு தான் வந்தேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் படிக்காமல் போக மாட்டேன். நான் ஹிந்து தான், நான் முருக பக்தன். ஆனாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அந்த இறைவன், நான் முருகன் சொல்கிறேன், இவங்க அல்லான்னு சொல்கிறாங்க, அவங்க இயேசுன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு நான் போனது கிடையாது. எனக்கு பேர் நவீன் பாலாஜி. நான் முருகன் மட்டும்தான் வணங்குவேன். இறைவன் ஒருவன் முருகனே, அந்த நேம் வச்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்னுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம். முழுக்க நான் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நான் திருக்குறானை தான் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தையை பார்த்த உடனேயே இவர் வந்து ஒரு இஸ்லாமியர். சார், இந்த குழந்தைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்தாரு எனக்கு. பட் அது வேண்டாம், ஏன்னா நான் கண்டிப்பாக எனக்கு கடவுள் அந்த சக்தி கொடுத்துருக்காரு. நான் இலவசமாக தான் பண்ண போகிறேன். அது அப்புறம் ஆனால் அவர் எவ்வளோ மனசு மட்டும் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? என்ன சார் வாழ்க்கை? சார் கண்டிப்பாக உங்களை அல்லாஹ் வந்து வாங்க சார், உட்காருங்க சார். என்ன பண்ணுறீங்க? கறி கடை வச்சுருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ எங்கே வந்து நீங்கள் மனித பண்புகள் மாண்புகள் வந்து அழிஞ்சு போச்சு சொல்கிறாங்க? கிடையாது சார், இருக்குது சார். நபிகளுடைய வார்த்தை அப்படியே பின்பற்றுறாரு சார். அதை விட வேறு என்ன சார் அவருக்கு வேணும்? சார், உங்களுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை, அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. மாற்று கருத்தே கிடையாது சார். உங்களுடைய குணம் உண்டா இல்லையா?